வணக்கம். இன்றைய நாளிலும் நான் புனர்வாழ்வின் முக்கியத்துவம் பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். புனர்வாழ்வு என்று சொல்வது மனிதருடைய வாழ்க்கையில் ஏற்படும் மது போதைப்பொருள் பாவனையாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், விபத்துக்களாக இருக்கலாம். அதில் இருந்து மீண்டும் ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கான ஒரு நடைமுறை தான் புனர்வாழ்வு. இந்த புனர்வாழ்வு பற்றி மக்களிடையே சரியான புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கிறது. மது போதைப்பொருள் பாவனை என்பது இந்த காலத்தில் உலகளாவிய ரீதியிலான ஒரு சமூக பிரச்சனையாக இருக்கிறது. இந்த மது போதை பாவனையாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து விடுகிறார்கள். உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக, ஆன்மீக ரீதியாக தங்களுடைய குடும்பங்கள் அனைத்தையும் இழக்க வேண்டிய தேவையிலே உள்ளார்கள். இவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள் புனர்வாழ்வு நடவடிக்கைக்கு செல்லும் போது அங்கே தனியே மருத்துவ சிகிச்சை மாத்திரமன்றி ஆலோசனைகளும் குழு செயற்பாடுகளும் ஆன்மீக ரீதியான விடயங்களும் வழங்கப்பட வேண்டும். இது உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விடயம். குடும்பங்களை சிதைத்து வருகிறார்கள். நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு பொருளாதாரத்தை அளித்து பல மன அழுத்தங்களுடன் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு வரும்போது நாங்கள் அங்கே அவர்களுக்கு தனிநபர் ஆற்றுப்படுத்தல், குழு செயற்பாடுகள், ஆன்மீக ரீதியான விடயங்கள், நேரத்துக்கு எவ்வாறு காரியங்களை செய்வது என்பது போன்ற பயிற்சிகளையும் நாங்கள் அங்கு செய்து வாழ்க்கையில் நான் எவ்வாறு ஒரு நல்ல மனிதனாக சமூகத்துக்குள் திரும்பி போய் நான் வாழ போகிறேன் என்ற பயிற்சிகளை நாங்கள் அங்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். விமோசனா இல்லத்திற்கு உதாரணமாக ஒரு குடிநோயாளியோ போதைப் பொருள் நோயாளியோ வரும்போது அவர் தன்னுடைய சிக் என்று சொல்வார்கள், டீடாக்ஸ் என்று சொல்வார்கள். அந்த கால பகுதியை முடித்து கொள்வதற்கு அவர்களுக்கு 7 தொடக்கம் 9 நாட்கள் தேவைப்படுகிறது. அது முடிய அவர்கள் வெளியே வந்து பயிற்சியில் ஈடுபட வேண்டும். தியானம், யோகாசனம் மற்றும் தனிநபர் ஆற்றுப்படுத்தல், குழு செயற்பாடு, ஆல்கஹாலிக் அனானிமஸ் மீட்டிங் என்பன நடைபெறுகிறது. இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ் மீட்டிங் என்று சொல்வது அவர்களுடைய அனுபவ பகிர்வுகளை ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்வார்கள். ஆகவே இந்த புனர்வாழ்வு நிலையங்கள் இன்றைய காலத்தில் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. புனர்வாழ்வு நிலையங்கள் முக்கிய சேவைகளையும் வழங்கி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான புனர்வாழ்வு காலம் கிழமைகளில் இல்லாமல் மாதங்களில் இருக்க வேண்டும். ஒரு மாதத்துக்கு மேலாக 2 மாதம் 3 மாதங்கள் அவர்கள் புனர்வாழ்வு நடவடிக்கைகளில் இருக்கும் போது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீட்டில் இருக்கும் போது நான் இதை செய்யவில்லை, அதை நான் புனர்வாழ்வு நிலையங்களில் கற்று கொள்கிறேன் என்ற நோக்கம் அவர்களுக்கு வர வேண்டும். பல புனர்வாழ்வு நிலையங்கள் 1.5 வருடங்களும் இருக்கிறார்கள். இருந்து தங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி வெளியில் வருகிறார்கள். எந்தவித வன்முறைகளும் இல்லாமல் ஒரு சிறிய உதவி, உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள், அன்பான அறிவுரைகள் அவர்களுக்கு மிகவும் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி சமூகத்தில் மிகவும் நல்ல நிலையில் இன்று இருக்கிறார்கள். பல தொழில் வாய்ப்புகளை பெற்று தொழில் செய்து தங்கள் குடும்பங்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக சமூகத்தால் மதிக்கப்படும் மனிதர்களாக இன்று விமோசனா இல்லத்திலிருந்து சென்ற அதிகம் குடிபோதை பொருள் நோயாளிகள் இருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு தெரிந்த 6வது மது போதைப் பொருள் நோயினால் பாதிக்கப்பட்டு அவதியுற்றிருந்தால் நீங்கள் விமோசனா இல்லத்தை நாடலாம். கீழ்கண்ட தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு விமோசனா இல்லத்தின் சேவையை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.